நான் பார்க்க போகிறது ஒரு கேஷ் மெஷினை எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறது, எப்படி என்னோடய ஷாப்ட நேமை அதில் என்டர் பண்ணுறது, அதோட எப்படி ஐட்டம்ஸை எட் பண்ணி கடைசியாக எப்படி பில் போடுறன்ற பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாங்கள் எங்களோட சேனலில் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ உண்டு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து Casio கேஷ் ரெஜிஸ்டர் மெஷின் ஒன்று கொண்டு தந்தார், SE-S400 என்ற மாடல். அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணி அவரோட ஷாப்ட பேரை எட் பண்ணி சில ஐட்டம்ஸ் எட் பண்ணி தர சொன்னார். நானும் யூடியூப்பில் சில வீடியோஸை பார்த்துட்டு ஓகே ஈஸியாக இருக்கும் கொண்டு வாங்கன்னு சொன்னதால் அவர் கொண்டு தந்தார். ஆனால் யூடியூப்பில் பார்த்த வீடியோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கை கொடுக்கல. ஸோ நான் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுட்டு ஈஸியான மெத்தடில் ப்ரோக்ராம் பண்ணிடுறேன். யூடியூப்பில் தமிழால் இந்த மெஷின் பற்றின எந்த ஒரு வீடியோவும் இல்லைன்ற காரணத்தினால நான் படித்து கொண்டதை என் சேனல் மூலம் மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்துகிற ஐடியாவை தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ யூடியூப்பில் இருக்கிற சில வீடியோஸை பார்த்து ஓகே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணியதால் இவ்வளோ ஃபெயிலியர் ஆகிக்குது. இவ்வளோ ஃபெயிலியருக்கு போகிற ப்ரோக்ராம் பண்ண மெத்தடு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஒரு கேஷ் மெஷினை எப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணுறது, எப்படி என்னோடய ஷாப்ட நேமை அதில் என்டர் பண்ணுறது, அதோட எப்படி ஐட்டம்ஸை எட் பண்ணி கடைசியாக எப்படி பில் போடுறன்ற பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Casio SE-S400 என்ற இந்த மெஷினை எப்படி ரீசெட் பண்ண போகிறோம்னு தான் நான் முதல்ல பார்க்க போகிறோம். இந்த மெஷினை ரீசெட் பண்ணுறதுக்கு இந்த கோனரில் உள்ள ஃபீட் என்ற கீயை ஹோல்ட் பண்ணி கொண்டு இந்த மேனேஜர் கீயை நாங்கள் PGM என்ற மோட்டுக்கு டேர்ன் பண்ணி கொண்ட பிறகு இந்த ஃபீட் என்ற கீயை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுறதோட INIT இனிஷியலைசேஷனுக்கான ப்ரோக்ராம் வரும். இந்த நேரத்தில் நாங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கோடு இது 12540. இந்த கோடை என்டர் பண்ணிவிட்டு 2 தடவை சப்டோட்டல் என்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடந்து கொண்டிருக்கும். 2 நிமிஷத்தில் இந்த மெஷின் வந்து ரீசெட் ஆகி வரும். ஓகே, இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு ஸோ இந்த மெஷின் ரீசெட் ஆகி ஈக்குதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பில்லை வர பில் நம்பர் 1 இருந்தேன்னு சொன்னா இந்த மெஷின் வந்து ரீசெட் ஆகிக்கன்னு சொல்லி அர்த்தம். செகண்டாக இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னா எப்படி எங்களோட ஷாப்ட நேமை அந்த பில்லில் என்டர் பண்ணுறது என்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல செய்ய வேண்டியது வந்து இந்த மேனேஜர் கீயை PGM என்ற மாடலுக்கு டேர்ன் பண்ணி கொள்ளணும். டேர்ன் பண்ணிவிட்டு இந்த எரோ கீயை யூஸ் பண்ணி கீழே மெசேஜ் செட்டிங்ஸ்க்கு என்டர் ஆகணும். மெசேஜ் செட்டிங்ஸில் மேலே லோகோ 1 ரிசிப்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸ் என்ற பட்டனை யூஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே யுவர் ரிசிப்ட் என்ற பேர் தான் அதில் ஈக்கும். அதை நாங்கள் டிலீட் பண்ணுறதுக்கு delete என்ற கீயை யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணி delete பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்னோடய ஷாப்ட நேமை என்டர் பண்ணணும். இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிற நேம் வந்து என் பேர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ AHSAN என்ற பேரை யூஸ் பண்ணாச்சு. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். நேம் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ ரெண்டாவது தேங்க்யூன்றதை எடிட் பண்ண போகிறேன். என் ஊரோட பேரை போட்டு ஸோ எகெயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். எல்லாத்தையும் delete பண்ணிவிட்டு டைப் பண்ண வேண்டியது ரம்புக்கான RAMBUKKAN
ரம்புக்கான டைப் பண்ணி என்டர் பண்ண போகிறோம். மூணாவது ஆல் அகைன் அடிக்குது, அதை அப்படியே வைக்க போகிறோம். வச்சுட்டு சப்டோட்டல் அவனே ப்ரெஸ் பண்ணி பேக் வந்து ஓகே. இப்போ ஸோ நாங்கள் செஞ்ச சேஞ்சஸ் எல்லாம் எங்களோட பில்லுக்கு எப்பியர் ஆகிதான்னு பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த மேனேஜ் கீயை ஆர்இஜி என்ற மோட்டுக்கு டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு சாம்பிள் பில் ஒன்று போட்டு பார்ப்போம். 100 பில் ஒன்று போட்டு இந்த 100 நம்பரை ப்ரெஸ் பண்ணின்னு சொன்னால் பில் வரும். ஓகே, சப் டோட்டல் கொடுத்து என்டர் கொடுத்தா எங்களுக்கு பில்லை பார்க்கலாம். ஸோ பில்லில் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகி இல்லை. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த லோகோவை வந்து எடிட்டிங் மோட்டுக்கு மாற்றணும். அது எப்படி எடிட்டிங் மோட்டுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ நான் பில்லை எடிட் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் எங்களோட பில்லுக்கு எப்பியர் ஆகணும்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு செட்டிங்ஸ் ஒன்று செய்யுது. செட்டிங்ஸ் செய்கிறதுக்கு இந்த மேனேஜர் கீயை நாங்கள் பிஜிஎம் மோட்டுக்கு டேர்ன் பண்ணிக்கொள்ளணும். டேர்ன் பண்ணிவிட்டு எரோ கீயை யூஸ் பண்ணி நாங்கள் சிஸ்டம் செட்டிங்ஸ் போகணும். சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போய்த்து நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணி சப் டோட்டல் கொடுக்கணும். சப் டோட்டல் கொடுத்தா வார இடத்துல நாங்கள் ஒரு பின் யூஸ் பண்ணணும். என்ன பின்னுண்டா 2122 என்ற பின்னை யூஸ் பண்ணிவிட்டு சப் டோட்டல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட வார டிஸ்பிளேயில் 300000 என்ற கோடை யூஸ் பண்ணி என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ வந்து எங்களோட பில்லில் நாங்கள் கொடுத்த சேஞ்சஸ் எப்பியர் ஆகிக்கிறத எங்களுக்கு பார்க்கலும். இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கேட்ட மாதிரி அவரோட ஷாப்போட நேம் எடிட் பண்ணி அவருக்கான பில்லை எடிட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பில்லை நாங்கள் பார்ப்போம். ஒரு சாம்பிள் பில் ஒன்று போடுவோம் 100க்கு. ஓகே, ஸோ இதுதான் அவருக்கான பில்லை. நான் அவரோட ஷாப்போட நேம் போட்டு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு அவரோட பில்லை நான் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக நான் பார்க்க போகிறது வந்து எப்படி எங்களோட ஷாப்பில் உள்ள ஐட்டம்ஸை இதில் எட் பண்ணுறதுன்றதை நான் பார்க்க போகிறோம். இங்கே எங்களுக்கு 1லேருந்து 25 வரைக்குமான நம்பரிங் கீஸ் தந்துக்கிறாங்க. இதுக்கு சொல்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் கீஸ். ஸோ எங்களோட ஐட்டம்ஸை வந்து நான் டிபார்ட்மெண்ட் கீயை யூஸ் பண்ணி தான் கால் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கீயால் எந்தெந்த ஐட்டமை கால் பண்ண போகிறோன்னு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பில் போடுற நேரம் அந்த டிபார்ட்மெண்ட் கீயை யூஸ் பண்ணி எங்களோட ஐட்டம்ஸை கால் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் எப்படி டிபார்ட்மெண்ட் கீயை வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸுக்கும் டிஃபைன் பண்ணுறன்றது வந்து இப்போ நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கே தெரியும் என்ன செய்யணும்னு சொல்லி. நான் செய்ய வேண்டியது வந்து இந்த மேனேஜர் கீயை பிஜிஎம் மோட்டுக்கு பண்ணிக்கொள்ளணும். பிஜிஎம் மோட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். டெப்த் செட்டிங்ஸ் அண்டு முதல்ல இருக்கிற செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போய்த்து டிபார்ட்மெண்ட் நம்பர் நாங்கள் என்டர் பண்ணணும். அகெயின் அதுக்குள்ளே மறுபடியும் நாங்கள் போகணும். ஸோ என்டர் பண்ணிக்கொள்ளணும். போனோன்னு சொன்னால் இப்படி வரும். இதில் 001 டிபார்ட்மெண்ட் டிப்ட் 001 இருக்குது. இப்போ நாங்கள் அதை தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணி எரோ கீயை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் 1என்றதை வந்து என்னோடய ஐட்டம் நேமை நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து தந்திராரு. அவரோட ஐட்டம் உண்ட VIS ஸ்பேஸ். இது வந்து அவரோட ஒரு ஐட்டம் கோட். அடுத்தது எல்லாத்தையும் தேவையில்லாத எல்லாத்தையும் நாங்கள் டிலீட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ BISPR என்றது நாங்கள் எட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த ஐட்டம்ட யூனிட் ப்ரைஸ் எட் பண்ணணும். அது 300. ஓகே, 300 எட் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கொடுக்கணும். என்டர். ஓகே, ஐட்டம் நேமும் ப்ரைஸும் எட் பண்ணாச்சு. இப்போ சப் டோட்டல் கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து என்டர் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீ வந்து BISPR என்ற ஐட்டம்ட கீ. செகண்ட் டிபார்ட்மெண்ட் டைம் அப்படியே சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ செகண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து VISP என்று தந்திராரு. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ண போகிறோம். VIS ஸ்பேஸ் P.
ஆக்சுவலாக என்னென்ன கோடுன்னு எனக்கே தெரியா இதில் நேம் எதை டிஃபைன் பண்ணுறாருண்டு. ஸோ அதை என்டர் பண்ணாச்சு. அடுத்தது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். டிலீட் பண்ணிக்கொண்டு இப்போ அதில் யூனிட் ப்ரைஸ் போடணும் 260. ஓகே 260 பண்ணிட்டு சப் டோட்டல் கொடுத்தோன்னு சொன்னால் அதுவும் டிஃபைன் ஆகிடும். இப்படி எங்களுக்கு எத்தனை ஐட்டம் தேவையோ அத்தனை ஐட்டத்தையும் நாங்கள் இந்த செட்டிங்ஸில் வச்சு எட் பண்ணி கொள்ளணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு 15 ஐட்டம் தந்தார் எட் பண்ணி தர சொல்லி. அந்த 15 ஐட்டத்தையும் நான் இப்போ எட் பண்ணினாச்சு. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக எப்படி பில் போடுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பில் போடுறதுக்கு நாங்கள் மேனேஜர் கீயை வந்து REG என்ற மோட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். மோட்டுக்கு டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் 14 டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் கால் பண்ணணும்னா நம்ம 1 இங்கே ப்ரெஸ் பண்ணணும். நம்ம 1 ப்ரெஸ் பண்ணணுன்னு சொன்னால் ஓட்டோவாக அதில் உள்ள அமௌண்ட் 300 வந்து. இப்போ இது வந்து ஆல் குவான்டிட்டி எடுத்தா. ஸோ நம்பர் 1 வந்து VISPRன்னு தான் ப்ரோக்ராம் பண்ணி VISன்னு எடுப்போம். அதில் 10 பீசஸ் எடுத்தோன்னு சொன்னா 10 தடவை என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யணும்னு சொன்னா 10 டைப் பண்ணி இந்த X டேட் அண்ட் டைம் என்றதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் நம்பர் 1 என்னன்னு சொன்னால் 1 ப்ரெஸ் பண்ணதோட இந்த பில்லில் 10 பீசஸ் VISPR டோட்டல் வந்து 3000ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ எங்களுக்கு டோட்டலாக 3300 பில் வந்துக்குது. இப்போ நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். ஒரு 100 அதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் 100 டைப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இங்கே உள்ள இந்த மைனஸ் கீயை ப்ரெஸ் பண்ணணும். 100 டைப் பண்ணிவிட்டு இங்கே உள்ள இந்த மைனஸ் கீயை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொன்னால் ஏற்கனவே தவறுதல 1 ரூபி டிடெக்ட் பண்ணினோம். ஸோ 100 டிடெக்ட் ஆகிக்குது. ஸோ கேஷ் இல்லாட்டி செக் இங்கே எங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். கேஷோ செக் செலக்ட் பண்ணிவிட்டு சப் டோட்டல் கொடுத்தோம்னா இங்கே அமௌண்ட் காட்டும். 5000 கிடைச்சின்னு சொன்னால் 5000 கொடுத்தாச்சு. என்டர் கொடுத்தோம்னா எங்களுக்கு பில்லில் பில் ஃபுல்லாக வந்துடும். 3300 பில். அதில் 101 rupees டிடெக்ட் பண்ணி 3199 ஃபைனல் பில் வந்துக்குது. ஸோ 5000 ரிசீவ் பண்ணிடுறோம். பேலன்ஸ் வந்து 1801 நான் ரிட்டர்ன் பண்ணணும் என்ற ஆல் டீட்டெயில்ஸும் இந்த பில்லில் வந்து இருக்கும். ஸோ டேட் டைம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மிட்நைட் 12 மணி. ஸோ இதோட எங்களோட வீடியோ முடியுது. கொரோனா பீரியட்ன்றதால வெளியே சுற்றுறதுக்கு வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. வீட்லேருந்து செய்கிற வித்தியாசமான ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறதோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.